அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1 kg ப்ரௌனி குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹோமில். இப்போ ரொம்ப அதிக டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம அவன் இருந்தால் நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ 1 kgக்கு 3 அல்லது 4, அதிகபட்சம் 4 முட்டை எடுக்கிறதே பெட்ரு. கரெக்டாக நம்ம 4 முட்டை எடுத்துக்கலாம் அந்த 1 kgக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அதிகமாக பீட் பண்ண தேவையில்ல, ஒரு 3 மினிட்ஸ் பீட் பண்ணாலே போதுமான அளவு. ஒரு 4 முட்டை ஓடுகள் இல்லாமல் உடச்சி எடுத்துடலாம். அது கூட எக்ஸ்மல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் மட்டும், எசன்ஸ்லேயே நிறையா வெரைட்டி இருக்குது, ஆனால் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும்தான் இதில் சேர்க்கணும். 1 ஸ்பூன் சேர்த்துடலாம் அந்த எக்ஸ்மல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட சிறிதளவு சால்ட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதுமான அளவு. இது கூட நான் 1 kgக்கு 300 கிராம் 150 கிராம் ஒயிட் சுகரும் நாட்டு சக்கரை அதில் ஒரு 150 கிராம் எடுத்து ரெண்டுத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எக்கோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டே எடுத்தோடனே நம்ம டார்க் சாக்லேட்டையும் பட்டர் ரொம்ப அவசியம். சில பேர் ஆயிலில் செய்வாங்க, அது அவ்வளோத்துக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. பட்டர் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். டார்க் சாக்லேட் 200 கிராம், பட்டர் 150 கிராம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 150 கிராம் பட்டர் சேர்த்தா தான் நம்மளுக்கு ப்ரௌனி சூப்பராக அமையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா இது பண்ணிக்கணும், பாயில் பண்ணிக்கிட்டு நம்ம ஆற விட்டு அதுக்கப்புறமா இது கூட எக்கு கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொக்கோ பவுடரையும் மைதாவையும் நம்ம ஒன்றா சலிச்சு எடுத்துடலாம். தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். அதை நம்ம எக்கு பீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம டார்க் சாக்லேட் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த மைதா கொக்கோ பவுட்ரு, மைதா நான் 190 கிராம் எடுத்திருக்கேன், கொக்கோ பவுட்ரு 30 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சுட்டு இது கூட ஒரு 3 பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், கட்டிகள் இல்லாமல். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டின்னில் ஆயில் தடவிட்டு நம்ம அதை அப்ளை பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாங்களா?
விட்டு நம்ம கேட்க நம்மளுக்கு எந்த பீஸ் அளவு வேணுமோ அதே மாதிரி நம்ம ஸ்மால்னா ஸ்மால், பிக்குனா பிக் அந்த அளவுக்கு நம்ம வந்து விருப்பப்படுற மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லி தான். ஒரு சின்ன பீஸாக இருந்தாலும் வந்து 55 ரூபா 60 ரூபா இந்த ரேட்டில் தான் இருக்கும். ஏன்னா இதில் போடுற பொருள் வந்து எல்லாமே காஸ்ட்லியான பொருள் தான். ப்ரௌனியை பற்றி தெரியாதவங்க சின்ன பீஸாக இருக்குது இதுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரௌனியை பற்றி தெரியாது. ப்ரௌனியை சாப்பிட்றவங்க, ப்ரௌனி செய்கிறவங்க, யூஸ் பண்ணுறவங்க, அந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். சின்ன பீஸாக இருந்தாலும் ஒர்த்து. ஆமாம், ப்ரௌனினா ஸ்பெஷல் தான் கேக்கை விட. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பீஸ் போட்டாச்சு. நான் ரொம்ப ஸ்மால் பீஸ் தான் போட்டிருக்கேன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.